ஒரு இளம் வீரன், வயது வெறும் 16. ஆனால் அவன் எதிர்கொண்டது ஒரு சாதாரண போரல்ல, ஒரு முழு படை, ஒரு மரண வலையமைப்பு, சக்கர வியூகம். அந்த வியூகத்துக்குள் நுழைவது எப்படி என்று அவனுக்கு தெரியும். ஆனால் அதிலிருந்து வெளியே வருவது எப்படி என்று அவனுக்கு தெரியாது. இதை தெரிந்திருந்தும் அவன் உள்ளே சென்றான். ஏன்? அந்த வீரன்தான் அபிமன்யு. அபிமன்யு அர்ஜுனனின் மகன், சுபத்திரையின் உயிர். சிறுவயதிலேயே போரின் ரகசியங்களை கற்றவன். ஒரு நாள் அவன் தாயின் கற்பத்தில் இருந்தபோது கிருஷ்ணர் சக்கர வியூகத்தை உடைப்பது எப்படி என்று சொன்னார். அவன் கேட்டான், அவன் கற்றுக்கொண்டான். ஆனால் அதிலிருந்து வெளியே வருவது எப்படி என்று சொல்லும் முன் சுபத்திரை தூங்கிவிட்டார். அதனால் அவனுக்கு தெரிந்தது உள்ளே செல்வது மட்டும். குருக்ஷேத்திரம் போரின் 13ஆம் நாள் துரோணர் ஒரு சக்கர வியூகத்தை அமைத்தார். அது ஒரு மரண வலை. அதை உடைக்க யாருக்கும் தெரியாது. அப்போது ஒரு குரல், நான் செல்வேன். அது அபிமன்யு. பாண்டவர்கள் அதிர்ந்து பார்த்தனர். ஆனால் வேறு வழி. அவன் சென்றான். தனியாக. அவன் அம்புகள் மின்னல் போல பாய்ந்தது. எதிரிகள் ஒன்றாக விழுந்தனர். கௌரவ படையினர் அதிர்ந்து போனார்கள். இவன் யார்? இவன் ஒரு புயலா? ஆனால் பின்னால் வர வேண்டியவர்கள் உள்ளே வர முடியவில்லை. அவன் தனியாக மாட்டிக்கொண்டான். அதன் பிறகு அதர்மம் ஆரம்பமானது. பலர் ஒரே நேரத்தில் ஒரு இளைஞனை தாக்கினர். இது போரா அல்லது கொடுமையா? அவன் இறுதி வரை போராடினான். அவன் வில் உடைந்தது, குதிரை விழுந்தது, ஆயுதம் இல்லை. ஆனால் அவன் மனம் உடையவில்லை. தேர் சக்கரத்தை எடுத்தான். அதுவே ஆயுதமானது. இறுதியில் அவன் விழுந்தான். ஆனால் தோற்கவில்லை. அபிமன்யு வீரமரணம் அடைந்தான். ஆனால் அவன் தைரியம் இன்னும் உயிருடன் இருக்கிறது. அபிமன்யுவின் மரணம் பாண்டவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அர்ஜுனன் அந்த செய்தியை கேட்டபோது அவன் சினத்தில் எரிந்தான். அந்த கோபமே போரின் திசையை மாற்றியது. அவன் ஒரு வீரன் மட்டுமல்ல, அவன் ஒரு வரலாறு. அபிமன்யு அவன் ஒரு குழந்தைதான். ஆனால் அவன் காட்டியது ஒரு வீரனின் தைரியம். அவன் தெரிந்திருந்தும் அபாயத்தில் சென்றான். அது முட்டாள்தனமா அல்லது மிகப்பெரிய தியாகமா? காமெண்டில் எழுதுங்கள்.